புது பிசினஸ்க்காக மீனா முத்து வந்து ஆட் ஷூட் எடுத்துட்டு இருக்கும்போது வந்துட்டு விஜயா என்ட்ரி குடுத்துடுறாங்க. "டேய் யார்றா அந்த பொண்ணு? மீனாவுக்கு நீ துரோகம் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு வந்து முத்துக்கிட்ட கத்துறாங்க. உடனே வந்துட்டு இந்த சைடு இவரு நம்ம மனோஜும் வந்துட்டு, "என்னடா ஒரு பொண்டாட்டிய வச்சுன்னு வாழறதுக்கு துப்பு இல்ல. இன்னொரு பொண்ண வேற கூட்டிட்டு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேற பேசுறாரு. "இல்ல இப்ப என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிட்டு அவள புடிச்சு இழுக்குறாங்க. பார்த்தா மீனா, "நீயா? நீ எதுக்கு இது மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்டுக்குது. "இந்த மாதிரி நாங்க புது பிசினஸ்க்காக ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கோம்" அப்படின்னு சொன்னோனே, "அதெல்லாம் எங்கேயாச்சும் ஏன் பண்றீங்க? வெளியில போய் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து முத்து வந்து மீனா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, "பாத்தியா எங்க அம்மாவுக்கு உன் மேல எவ்வளோ அக்கறை. ஒரு மூலையில உன்னை திட்டிகிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அக்கறை உன் மேல இருக்குது. அதை நீ புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாங்க எனக்கு கூட சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ரோகிணி அந்த 2,00,000 எடுத்துட்டு போயிட்டு அந்த ரவுடி கிட்ட கொடுத்துட்றான். "இனிமே அவனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல" அப்படின்னு கேட்குது. "அதெல்லாம் 100% உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ கிளம்பு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இவனோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா, இன்னும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து பணத்தை கறந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த பிஏ கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்து கிளப்பி விட்டுறான். "நீ இன்னும் 2 மாசம் கழிச்சு வா, நம்ம ஒரு புது பிளானோட வெயிட் பண்ற" அப்படின்னு வந்து சொல்றாங்க. சந்தோஷி சார் வந்துட்டு மனோஜுக்கு கால் பண்ணி, "இந்த மாதிரி உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே வந்து நடிக்கணும் ஆட்ல, முக்கியமா முத்து தான் இருக்கணும், அவரு தான் ரொம்ப நேச்சுரலா இருக்கும் அவர் நடிச்சா" அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே வந்து "அவங்களுக்குலாம் நடிக்கவே தெரியாது சார்" அப்படின்னு சொன்ன உடனே, "அவங்க நடிச்சாதான்ப்பா நீ ரியலா நேச்சுரலா இருக்கும், நான் வந்து ஒரு ஜோடிக்கு 50,000 தரேன்" அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனோஜ் ரோகிணி வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொன்ன உடனே செம்ம சந்தோஷம். அது விஜயாலாம் துள்ளி குதிக்கிறாங்க. "பாத்தியா என்னோட பையன் எந்த அளவு வளர்ந்துருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இதுவா பேசுறாங்க. ஸோ வந்துட்டு எப்படின்னா, "யார்ரா வராங்க? யாராவது சினிமா ஆக்டர் வராங்களா?" அப்படி சொன்னதுக்கு, "இல்லடா நம்ம தான்டா எல்லா டிவிலையும் வரப்போறோம், நம்ம தான் வந்து ஆட்லயே நடிக்க போறோம்" அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன கலவரம் நடக்க போகுது அப்படின்றத.